நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதை விட ரொம்ப ஈஸி. நான் உன்னை தூக்கிட்டே வந்திருக்கலாம்ல. புருஷனுக்காக தியாகம் பண்ற பொண்டாட்டிங்களோட வரலாறு தான் அதிகமா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா என் பொண்டாட்டிக்காக தியாகம் பண்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத தியாகம்னு சொல்லக்கூடாது, கடமைன்னு சொல்லணும். அது என்ன வேணாலும் இருக்கட்டும். வயசானதுக்கு அப்புறம் நாம இங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நானும் சொல்லலாம்ல, நீ முடியாம இருந்த போது நான் தான் உன்னை பாத்துக்கிட்டேன்னு. அப்படி சொல்லி காட்டுறதுக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம். நான் பண்ணாம உனக்கு இப்பதான் புருஷனோட ஆத்மார்த்தமான உதவி தேவை. உன்னால தனியா ஏதாச்சும் செய்ய முடியுமா என்ன? சாப்பாடு சமைக்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், சாப்பாட்டை பரிமாறணும், குளிக்க வைக்கணும். இதுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன். இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு சின்ன வேலைங்க. அதெல்லாம் அப்படியே பெருசா பில்டப் பண்ணாதீங்க. கோபி மாமாக்கு போன் பண்ணி அத்தைய வேணா வீட்டுக்கு வர சொல்லவா? ஐயோ ஏமாத்திடாத. ஒரு 2 நாளைக்கு மட்டும் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். அதை பார்த்து குழந்தைங்களும் கத்துப்பாங்க. அப்புறம் அம்மாவை கூப்பிடலாம். அம்மா இங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னோட இந்த நிலைமையை பார்த்து எல்லா கோயிலுக்கும் போகணும்னு வேண்டுதல் வைப்பாங்க. அதை நிறைவேற்றத்துக்கு நான் தானே போகணும். இதுக்கப்புறம் 1 மாசம் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. உன்னோட எல்லா விஷயத்துக்கும் நான் கூட இருக்கிறதா நினைச்சுக்கோ. எனக்கு சுயநினைவு வர வரைக்கும் நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ கொஞ்சம் வீக்கா இருக்கதால நீ கண்ணு முழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும். போங்க. அப்படி நான் உங்ககிட்ட சீரியஸா கேக்குறேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு இப்பவும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் மனசு உடைஞ்சிட்டேன். ஆனா எல்லாரும் முன்னாடியும் மனசு உடைஞ்சு போயிட்டா அப்புறம் என்ன ஆகும்? அதனால மற்றவங்கள்ட்ட சொல்ற மாதிரி சாதாரண காயம்தான்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். நீ கண்முழிச்சதுக்கு அப்புறம் தான் போன உயிரை திரும்பி வந்தது. இல்ல இல்ல, ஆஷா உள்ளதான் இருக்கா. சூப்பரு. இங்கதான் இருக்கா. அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் இங்கதான் இருக்கேன். கவனிச்சியா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போன்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இங்கே டாரா போட்டுட்டாங்களா என்ன? ஜெகதாம்பாள் சாம்ராஜ்யத்தை இவங்க இங்க இருந்து அழிச்சிட்டு தான் போவாங்க போட்டிருக்கு. இல்ல இல்ல, நானே கால் பண்றேன். ஆமா, வா போலாம். பாலாவோட வீட்டுக்கு காவலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ இல்லங்க, சவுதி அரேபியா ராஜா பேரனோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். அம்மா உங்களை கூப்பிடலையா? ஆஷா அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? இங்க இருந்தவங்கலாம் எங்கேயோ போயிட்டாங்கன்னு ஆஷா எனக்கு கால் பண்ணி சொன்னா. அதனாலதான் நான் வந்தேன். நான் எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்கிற ஆளு. இந்த பணம் என்ற வேலை இருந்தா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். மகாராஜா வந்துட்டார் பாருங்க. எப்படி ஜோரா வராரு பாத்தீங்களா? பொண்டாட்டி தாசன் திரு சுமேஷ் அவர்கள். சதீசனா, நீங்க நேத்தே வருவீங்கன்னு நான் நினைச்சேன். நீ ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற? உண்மையை சொல்லட்டுமா? நீங்க 2 நாள் இந்த வீட்டை விட்டு போன உடனே இந்த வீடே இருட்டாய் போயிடுச்சு. அந்த இருட்டை வெளிச்சமாக்க இவங்க ஒருத்தர் போதுமேடா. நீங்களும் 2 நாள்ல இங்க இல்லல்ல? நான் எங்க போனேன்? அங்க டூர் போனவங்க திரும்பி வந்துட்டாங்களா? அவங்க திரும்பி வராம இருக்கிறதுக்கு அவங்க ஒண்ணு செத்து போகலையே. எங்க தேவையில்லாம பேசாம வீட்டுக்குள்ள வாங்க. இப்ப போறீங்க. சதீசனா, ஒரு நிமிஷம் நில்லுங்களா, இப்படி வாங்க. அத நீங்க போங்க. உங்ககிட்ட சில விஷயங்களை நான் பேசியே ஆகணும். பாசம் எப்படி பொங்கிட்டு வருது பாத்தியா? அப்போ அதெல்லாம் உண்மைதான். நீ போ. சொல்லுக்கண்ணா. அப்புறம் நீ எங்க போயிருந்தேன்னு சொல்றியா? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். நீயும் பலவிதமான பிசினஸ் பண்ணிட்டு இருப்ப போல் இருக்கேடா. சரி, இந்த தடவை என்ன பிசினஸ்க்காக போயிருந்த? ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஓ, ஆன்லைன். அப்போ டைரக்டா போகல, அதனால நீ பயப்பட வேண்டியதில்லை. 2 நாள் ப்ரோக்ராமா தான் இருந்தது. எனக்கு அங்க சந்தோஷமாவே இல்ல. உன் கையில பணம் புழங்குறதால நீ எப்பவுமே சந்தோஷமா தானே இருப்ப. கதை விடாதடா. அப்புறம் இந்த பாலானியும் குழந்தைங்களும் டூர் முடிஞ்சு எப்போ வந்தாங்க? நேத்து ராத்திரி சில சுவையான சம்பவங்கள் நடந்ததா பாலா என்கிட்ட சொன்னான். வேற எதுவும் சொல்லியே? அவ வேற என்ன சொல்ல போறா? என்ன பத்தி ஏதாவது? உன்னை பத்தி சொல்றதுக்கு நீ ஒண்ணு அவங்க கூட போகலையே கண்ணா.
போகும்போது என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு தான் கேட்டேன். ஆனா நான் ஒண்ணும் அவங்க கூட போகலல்ல. ஓ, அது நான் வந்து சும்மா கேட்டேன். அப்படியெல்லாம் சும்மா எதையும் நீ கேட்க மாட்டியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்கண்ணே, சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. நீங்க போங்க. டேய் கண்ணா, உன் திருட்டுத்தனத்துக்கு இருக்குடா ஒரு பெரிய ஆப்பு. அப்படின்னா பாலா எதுவும் சொல்லலையா? ஆஷா, என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு. நான் சிரிச்சாலும் நீங்க பார்க்காத மாதிரி போவீங்க. அந்த சிரிப்பு நீ உண்மையா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு தெரியாம தான் நான் முகத்தை திருப்பிட்டு போனேன். அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் எதுக்காக பேச வந்தீங்க? அது வந்து இது ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது. அப்படின்னா இங்க வந்து உட்கார்ந்து பொறுமையா பேசிட்டு போங்க, வாங்க. அப்படி என்ன விஷயம்? உங்களோட குடும்ப வாழ்க்கையை பாதிக்க போற ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். குடும்ப வாழ்க்கை சண்டையும் சச்சரவும் இல்லாம சந்தோஷமா போகணும்னா எப்பவுமே பொண்டாட்டிங்க சில விஷயங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி கண்ணை மூடிட்டு இருந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையை விட்டு போயிடும். அக்கா, நீங்க யார பத்தி சொல்றீங்க? சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லுங்க. ஆ, நான் சொல்ல போறது சுமேஷ பத்தி தான். நேத்திக்கு பாலா குழந்தைங்களோட டூர் போனப்போ அவங்க தங்கியிருந்த அந்த டூரிஸ்ட் ஹோம்ல வச்சு சுமேஷ பார்த்திருக்கான். பாலா என்ன சொன்னானா, அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தாலாம். நான் சுமேஷ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். தெரியுது. இன்னும் என்ன சொல்ல போறீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லுங்க. அவளை பத்தி கேட்டப்போதான் பாலாக்கும் சுமேஷ்க்கும் சண்டை வந்துருச்சு. பிரச்சனை ஆன உடனே சுமேஷ் அங்க இருந்து அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டானாமா. இது யார் சொன்ன கதை? பாலாக்கா சொன்னதா இல்ல நீங்களே சொல்றீங்களா? ஆம், இது பாலா தான் என்கிட்ட சொன்னான். பாலா சொன்னதாலதான் நான் இதை முழுக்க முழுக்க நம்பினேன். உங்களோட பாலா சொல்றதுனால எல்லா பொய்யும் உண்மையாயிடாதுக்கா. உண்மையில அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாலாக்கோட ஃப்ரெண்டு பிரீத்தியோட ஹஸ்பண்ட் கூட ஹோட்டல்ல வச்சு என் வீட்டுக்கார் தான் பாலாவை பாத்திருக்காரு. அத வெளியே சொன்ன அவமானம் நினைச்சு என் வீட்டுக்காருக்கு எதிரா அவங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு என் வீட்டுக்கார் சொன்னது சரியா போச்சு. இத்தனை நாளா நான் பாலாக்காவை ரொம்ப நேசிச்சேன். அவங்க பேரை காப்பாத்திக்கிறதுக்காக என் வீட்டுக்கார பத்தி தப்பா சொன்ன அவங்கள இனிமே நான் மன்னிக்கவே போறதில்ல. ஆஷா, நடந்தது என்னன்னா, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். திருட்டுத்தனம், ஃப்ராட் எல்லாம் நிறைய பண்ணிருக்காரு. ஆனா என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் அவர் நினைக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் நினைக்க மாட்டாரு, என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிற வரைக்கும் அவரை பத்தி யார் என்ன பொய்க்கதைகள் சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. ஆஷா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாலாக்கா சொன்னதை நீங்க வேணா நம்பலாம்க்கா. ஆனா என் வீட்டுக்கார பத்தி பொய்யா சொல்லிட்டு இருக்க பாலாக்காவை நான் கண்டிப்பா பார்க்கணும். பார்க்கும்போது நேரடியா அவங்கள பார்த்து கேட்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பொய்க்கதைகளை பத்தி பேசுறதுக்காக என்கிட்ட வராதீங்கக்கா. அனிலக்கா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? நாங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு பாலா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் நான் கால் பண்ணேன். ஆஷாவை நான் தனியா பார்த்தப்போ சுமேஷ பத்தின விஷயத்த சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை பத்தி வேற வகையில சுமேஷ் அவகிட்ட சொல்லி அவளை நம்ப வச்சிருக்கான். அவன் பயங்கரமான திருடன் பாலா.
அப்படி அவன் என்ன சொன்னான்? நீயும் ஆர்கேவும் ஹோட்டல் ரூம்ல ஒன்னா தங்கி இருந்ததை அவன் பார்த்தானாமா. அத பத்தி அவன் கேட்க போய் உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சாமா. அவன் பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு ஆஷா கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி மறந்துருங்க. என்ன இவ போனும் கையுமாவே இருக்கா? கடவுளே, இது என்ன சோதனை? இவளும் கையை விட்டு போயிருவா போல் இருக்க. அனிலா, நானும் கொஞ்ச நாளா உன்னை பாக்குறேன். நீ எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருக்க. நான் பாலாக்கு தான் கால் பண்ணேன். அதுக்குள்ளயா? இப்பதான் நம்ம அங்க இருந்து இங்க வந்தோம். இன்னொரு பொண்ணு கூட சுமேஷ ஹோட்டல்ல வச்சு பாலா பார்த்த விஷயத்த நான் ஆஷா கிட்ட சொன்னேன். ஐயோ கடவுளே, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு பெரிய பாம்பு வெடிக்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்கணும். சுமேஷ் பையன் நடுங்கணும். அவன் கன்னத்துல 2 சப்பு சப்புன்னு விட்டுட்டு ஆஷா இங்க இருந்து போகணும். அப்படி நடக்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கணும். இந்த விஷயத்தை வச்சு நீங்க எந்த பாம்பும் வெடிக்க போறது இல்ல. என்ன சொல்ற? சுமேஷ ஆஷா ரொம்ப அதிகமா நம்புறான். பாலா தான் தப்பானவன்னு அவ சொல்றா. அந்த மாதிரி இல்லாத கதையெல்லாம் அவகிட்ட சொல்லி சுமேஷ் ஆஷாவை நம்ப வச்சிருக்கான். ஓ, அப்படின்னா பிளேட்டை அவன் திருப்பி போட்டானா? இங்க பாரு, இருந்தாலும் ஆஷா மனசுல ஒரு சின்ன சந்தேகமாவது வந்திருக்கும். இப்போதைக்கு அது போதுண்டி, மத்தத நான் பாத்துக்கிறேன். அவன் என் கையில நல்லா வசமா வந்து மாட்டணும். அதுக்கு முன்னாடி அவன் கூட இருந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்க என்னாலான முயற்சியை நான் பண்றேன். வா. நம்ம வீட்டு பக்கத்துல 4 கோயில் இருக்கு. ஆனா அங்க எங்கேயும் போகாம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எங்க சாமி கும்பிட வந்திருக்கீங்க? ஒவ்வொரு கோயில இருக்க சாமிக்கும் அதுக்கான தனி சக்தி இருக்கு. பிரீத்தி கீழே விழுந்துட்டான்னு தெரிஞ்சதும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் மனசார வேண்டிக்கிட்டது இந்த கோயில இருக்க சாமி கிட்டதான். அதுக்கு ஏமா என்ன கஷ்டப்படுத்துறீங்க? உன்னை கூட்டிட்டு வந்தது இன்னொரு வேண்டுதல் நிறைவேற்றதான். உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும்ன்றதுக்காக தான். அதுக்காக நீங்க வேண்டுதல் பூஜை எதுவும் பண்ண வேண்டாம். இததான் நீ எப்பவும் சொல்லிட்டு இருக்க. இத மாத்துறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்த. 3 சனிக்கிழமை தவறாம இந்த கோயிலுக்கு வந்தோம்னா எந்த விஷயம்னாலும் நடக்கும். ரோட்ல இருக்க குண்டுகுழியை மாத்திட முடியுமா? உனக்கு பிடிக்கலன்றதால கேலி பண்ணாதடா. நான் கேலி பண்றேனா? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க 3 சனிக்கிழமை வந்து தரிசனம் பண்ணா நாம நினைச்சது எல்லாமே நடக்கும்னு. அப்போ முதல்ல மாத்த வேண்டியது என்னன்னா, இந்த ரோட்ல இருக்கிற பெரிய பெரிய குண்டுகுழி பள்ளங்களை தான். இப்ப வரதுக்குள்ள காருக்கு எனக்கு சரியான அடி. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கா உங்ககிட்ட? 3 சனிக்கிழமை இல்ல 6 சனிக்கிழமைங்க நான் வரேன். அதுக்கு பரிகாரம் பண்ண நீ மந்திரியை தான் போய் பார்க்கணும். தேவையில்லாததெல்லாம் பேசாம ஒழுங்கா என் கூட வாடா. வா. சாமி கும்பிட வந்தீங்களா? ஆமா. இவங்க யாரு? உங்களோட சிஸ்டரா? நான் இவனோட அம்மா. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒன்னும் கேலி பண்றதுக்கு சொல்லல. இந்த மாதிரி நீ மட்டும் இல்லம்மா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அதனாலயே இவன் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான். சரி, நீங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. நான் கார்ல வெயிட் பண்றேன்.
நீங்க சாமி கும்பிட போலையா? கடவுளோட சக்தி எல்லா இடத்துலயுமே இருக்கும். எங்க இருந்து ப்ரே பண்ணாலும் அது கேட்கும். சார், நீங்க ஒன்ன நம்புங்க, இல்ல நம்பாம இருங்க. அதை விட்டுட்டு அந்த கடவுள் இருக்காரா இல்லையான்னு சந்தேகத்துல இருக்காதீங்க. உங்க மூளையில இருக்க அறிவை யூஸ் பண்ணி நம்பிக்கை இழக்காதீங்க. நம்பிக்கைன்றது எப்பவுமே நம்ம இதயத்தோட சேர்ந்து நிக்கும். போயிட்டு வரேன். இந்த பொண்ணு யாருன்னே நீ சொல்லலையே. கல்யாணிக்கு டியூஷன் எடுக்கிற சுதா டீச்சர். ஐயோ கடவுளே, அந்த பொண்ணு கல்யாணியோட டியூஷன் டீச்சரா? நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. டீச்சர், சுதா டீச்சர், ஒரு நிமிஷம் நில்லுங்க. சூரஜ் இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க யாரும் தெரிஞ்சது. நான் தான் கல்யாணியோட பாட்டி. தெரியும், கல்யாணி என்கிட்ட சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம நிறைய தடவை உங்ககிட்ட போன்ல பேசிருக்கேன். ஆமாமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா, நீங்க எல்லாம் ஒன்னா டூர் போன இடத்துல பிரீத்திக்கு அடிபட்டுச்சுல, அந்த கோவம் தான் இன்னும் அவனுக்கு போகவே இல்லை. நீ தினமும் இந்த கோயிலுக்கு தான் வருவியாமா? அப்படிலாம் இல்ல, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு நன்றி சொல்றதுக்காக வருவேன். நாங்களும் அதுக்கு தான் வந்தோம். பிரீத்திக்கு எந்த பிரச்சனையும் வராம சீக்கிரமா குணமாகணும். நீமா? நானும் பிரீத்திக்காக தான் ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்றதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு வந்தேன். நீ என் கூட வாமா. பாத்தியா சூரஜ், இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. சுதா டீச்சரும் பிரீத்திக்கு ஸ்பெஷல் பூஜை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ரெண்டு பேர் மனசும் எப்படி ஒத்து போகுது பாத்தியா? நான் போயிட்டு வரேன். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். நீ சுதா டீச்சர்னு அவங்கள பத்தி சொன்னதோ ஒரு 35 வயசாவது இருக்கும்னு நினைச்சேன். இவங்களுக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு? கல்யாணியோட அம்மாவா இருக்க. நாம கோயிலுக்கு வந்திருக்கோம், போய் சாமியை கும்பிடுங்க. நாம இப்ப கிளம்பணும். அம்மா, அந்த பொண்ணை இங்க வச்சு பார்க்க முடிஞ்சது உன்னோட அருளால தான். அவளை சூரஜோட வாழ்க்கையில சேர்க்க வேண்டியது நீங்க தான்மா. சாரி, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இது ரெகுலரா நடக்கிறது தானே? ஏறு, ரைடு போலாம். எனக்கு இப்ப ரைடு எல்லாம் போக வேணாம்ப்பா. நீ கொடுத்த பணத்துல வாங்கின புல்லட்ல இந்த வண்டியில மொத நீ தான் ஏறி உட்காரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வா வா, வந்து ஏறு. அதனாலதான் நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னேன். நேத்து சாயந்தரம் தான் என் கை கிடைச்சது. எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சது தானே செலக்ட் பண்ணுவீங்க. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க சொன்ன ட்ரிப் வீணா போச்சே. நம்ம ஊர் சுத்துறது கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இங்க உட்காருங்க, நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஹோட்டல்ல வச்சு அந்த பொண்ணு உன்னை தப்பா பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த கோவம் என்னை விட்டு போகவே இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன வேணா சொல்லட்டும், ஆனா உன்னை தப்பானவன் சொல்லும் போதுதான் என்னால ஏத்துக்க முடியல. அதை மறந்துருங்க, அதுக்காக தானே இந்த கிஃப்ட் கொடுத்தேன். அப்படிலாம் என்னால மறக்க முடியாது. அவளுக்கு நான் யாருன்றதை காட்டணும். நீங்க மத்தவங்கள பத்தி பேசுறதை கொஞ்சம் விடுங்க. நம்மள பத்தி பேசுறதுக்காக தான் நான் ஆஃப் டே லீவ் போட்டு வந்திருக்கேன். ஆஃப் டே தானா? ஃபுல் டே எடுக்க வேண்டியதானே?
எனக்கு அங்க நிறைய வேலை இருக்குங்க. இன்ஃபோ பார்க் நான் வந்த ஆபீஸ் தானே? உண்மைதான், அங்க உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. நான் வந்தப்ப உனக்கு எந்த வேலையும் இல்லாம நீ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆமா, அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க என்ன வேலை பண்றாங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. துபாயில பெஸ்ட் ஃபேமஸ் ஐடி கம்பெனி தான் அலுமிடெக். அதோட அட்மின் மேனேஜர் தான் நான், ஆபீஸோட நிர்வாகி. உண்மையை சொல்லு, நீ அந்த வேலைக்கெல்லாம் போகணுமா என்ன? அப்பாவும் அம்மாவும் துபாய்க்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னனாலதான் அங்க நான் போகாம இருக்கேன். நாம அங்க ஒன்னா போலாம். நான் ரெடி. நான் அட்வொகேட்டை நேத்து போய் பார்த்தேன். நம்ம கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி முதல் ஒய்ஃப் மென்டல் பேஷண்ட்ன்றதுக்கான ப்ரூஃப் வேணும்னு அவரு கேக்குறாரு. வியாதியை மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா டைவர்ஸ் ஈஸியா கிடைக்கும்னு அவர் சொன்னாரு. அது எப்படி நீங்க வாங்குவீங்க? ஒய்ஃபோட ஃபேமிலிக்கு தெரியும், ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னோட நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசா ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டரோ இல்ல அது சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில் வேணும். கடைசிதான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின பணத்தை நான் திரும்பி கொடுத்தாகணும். அது மட்டும் தான் எனக்கு பெரிய பாரமா இருக்கு. அந்த கடனை நான் கொடுக்கறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு அது தேவைப்படுது. இங்க இருக்க எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை சொந்தமாக்கிக்கணும். நான் இப்பவே உனக்கு சொந்தம் தானே? இப்படி யாருக்கும் தெரியாம இல்ல, ரெக்கார்டிக்கெல்லாம் நீ எனக்கு வேணும். இங்க பாரு வீணோ, வெளியே எங்கேயாச்சும் போய் விளையாடு. அம்மா உன்னை பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கடா. பேசாம போடி. எங்க போச்சு? உள்ளதான் போயிருக்கும். ஐயோ, இந்த பையன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ தலை. டேய், நீ கட்டில் கடையில பாம் வைக்க வந்தியா என்ன? பால் எடுக்க வந்தேன். பெரிய பால். ஏன்டா அறிவு கட்டவனே, நீ எதுக்குடா ஏரம்குள்ள வந்த? வெளியில போடா. பாலா, ஏய் பாலா, நீ கொஞ்சம் இங்க வாடி. இந்த பையன் என்ன பேட்டை வச்சு அடிக்க பாக்குறான். சீக்கிரம் வாடி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.